அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் 14ஆம் தேதி வரப்போகுது. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங் இன்னைக்கு ஈவினிங் பண்ண முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கிடைக்கும்? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். 2023 என்ன ரேங்க் வரைக்கும் கிடைச்சது? மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நோ ரிசர்வேஷன், ஜென்ரல் ரேங்க் தான், தனி ரேங்க் லிஸ்ட் இருக்குங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுடைய கட் ஆஃப் கேட்டகரி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ 2023 என்ன ரேங்க் வரைக்கும் கிடைச்சது, 2024 என்ன ரேங்க் வரைக்கும் கிடைச்சது, என்ன மார்க் கிடைச்சது 2024, அந்த ரேங்க் அப்படியே எடுத்துக்க முடியுமா? அப்போ அந்த ரேங்க் லாஸ்ட் இயர் ரேங்க் வச்சு இந்த வருஷம் ரேங்கை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா அது தவறா முடியும். என்ன காரணம்? அது நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அப்ளிகேஷன் எவ்வளவு பேர் போட்டிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு பாருங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அது 2017 இது வரைக்குமே 30,000க்கு மேலே ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் 30,500 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே 20,000, 25,000, 28,000 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வருஷம் 10,000 அப்ளிகேஷன்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு அதிகம். 38,000 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக 28,000 தான் லாஸ்ட் இயர் இருந்தது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் 13,000 அப்ளிகேஷன். இந்த வருஷம் டபுள் த விட, அதாவது 26 இல்லைங்க, 28,500க்கு மேலே இருக்கு. இப்போ 2 மடங்கு விட அதிகமாக நமக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ என்ன காரணத்தினால இவ்வளோ அப்ளிகேஷன் பதிவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாமே அப்ளிகேஷன் போட்டாங்க. என்ன மார்க் வரும், என்ன ரேங்க் வரும்னு தெரியாது. அது ஒரு காரணம், இம்பார்ட்டண்டாக அது ஒரு ஃபேக்டர். எப்பவுமே நீட் ரிசல்ட் வந்து 1 வீக் அப்புறம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். இப்போ நீட் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே நமக்கு கால் ஃபார் வந்ததுனால நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது நமக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு போகும்போது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 போர்ட்டல் இருக்கு. பட் கவர்மெண்ட் கோட்டா போர்ட்டல்லையே ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் டிக் பண்ணால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் நிறைய பேர் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஒரு சில நெட் சென்டரில் அந்த 1000 ரூபாங்கிறது கவர்மெண்ட் கோட்டா ஃபார் பிரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் 541 மார்க் கூட நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுங்க. அப்போ லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணால் தவறுதான் முடியும். அப்போ லாஸ்ட் இயர் விட அப்ளிகேஷன் கவுண்ட் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் 13,000, இந்த வருஷம் 28,000. அப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு எடுத்துட்டா கூட, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் 570 மார்க்கில் முடிஞ்சது. அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் லாஸ்ட் இயர் எவ்வளவு இருந்ததுன்னா 1300. இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 475 முடிகிற மாதிரி இருக்கு. 475, 470 முடியலாம். ஸோ அதுக்கு மேலே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2,800. அப்போ எந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டாலுமே அப்ளிகேஷன் 2 மடங்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேங்க் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ரேங்க் விட 2 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கோம். ஸோ 1.8 டைம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஜஸில் நம்ம அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுக்குறோம். இது மாறுதலுக்கு உட்பட்டது. என்ன காரணத்தினால மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னா, ஃபினான்ஷியல் கண்டிஷன், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ரிப்பீட் போகிறாங்களா, இப்போ ரிப்பீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஃப்ரீ எக்ஸிட், இப்போ நம்ம எடுத்துகிட்டு சேராமல் விடுவாங்க. அப்போ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. இப்போ நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க, இப்போ சேராமலும் விடலாம். அடுத்தது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். இந்த வருஷம் ஃபீஸ் அதிகமாகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1.5 லட்சம் அப்படிங்கிறது கல்லூரியில் போனால் 2 லட்சம் 2.5 வரைக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபீஸ் அதிகமாகிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்துட்டு மீண்டும் சேராமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இது மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ லாஸ்ட் இயர் விட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 100 மார்க் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் 110 மார்க் வரைக்கும் குறையுது. அப்போ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 100 மார்க் குறையலாம், 90 மார்க் குறையலாம். இந்த சூழ்நிலை தான் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க. நம்ம ரேங்கை கம்பேர் பண்ணியும் அந்த மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம PH இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் 2023, 24 பாருங்க 821 ரேங்க் வரைக்கும் போச்சு. 23 958. இந்த ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கு. 597 மார்க் கட் ஆஃப் முடிஞ்சது 2024. பட் இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன். அது 2 மடங்கு. ஏன்னா அப்ளிகேஷன் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ 1650 பாருங்க 950 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம்.
ரேங்க்ல. அப்போ 1650 1900 வரைக்கும் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்லாம் ரவுண்ட் 1க்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும், மாறுபடலாம். அப்போ 495 488 கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி 495 மேல இருக்கலாம் அல்லது 488 மேல இருக்கலாம். பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல ரவுண்ட் 1 மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப். அடுத்தது KMCH, அதுக்கு அடுத்து விரும்பக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்தா KMCH மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இது 2024 990 ரேங்க் வரைக்கும் போயிருந்தது. 2023 1113, 587 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு 2024. அப்போ இதை 2 மடங்கு எடுத்துட்டோம்னா 2000 2200, 2000 2200 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டா வர மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப 486 482 மார்க் மேல இருந்தா 486 மேல கிடைக்கலாம் அல்லது 482 மேல KMCHல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2024 1100 ரேங்க், 2023 1300. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு லாஸ்ட் இயர் மார்க் 579 க்ளோஸ் ஆச்சு. இதை 2 மடங்கு நம்ம எடுத்துக்கிறோம். 2350 2600 ரேங்க் வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்த 2600 ரேங்க் வரைக்கும் வரும்போது 478 மார்க் இருந்து 475 மார்க் வரைக்கும் இந்த வருஷம் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல க்ளோசிங் மார்க் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாறுபடும், அதாவது 478 மேல இருக்கலாம் அல்லது 475 மேல இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல இருந்தால் கண்டிப்பா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கடுத்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கு அடுத்து விரும்பக்கூடிய கல்லூரின்னு பார்த்தோன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 2023 நமக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சீட் கொடுக்கல. 2024 சீட்டு கொடுத்தாங்க. 1366 ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு. 571 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. அதை டபுள் த டைம் எடுத்துட்டா 2700. ஸோ 2700 2800 473 to 471 மேல 473 மேல கிடைக்கலாம் அல்லது 471 மேல கிடைக்கலாம். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க கருத்துல வச்சுக்கணும். அடுத்தது கற்பகவிநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதுராந்தகத்தில் இருக்க கல்லூரி. 2023 24 1483, 23 1689. அப்போ இதை 2 மடங்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 2900 3200. அப்போ 567 மார்க் இருந்தது வருஷம் 469 464. அப்போ 100 மார்க் வரைக்கும் நம்ம குறையறதுக்கான வாய்ப்புகள் இதை 2 டைம்ஸ் பண்ணி பார்க்கும்போதும் இருக்குது. அப்போ 100 மார்க் குறையக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ கற்பகவிநாயகல 469 464 மேல இருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது மாறுதலுக்கு உட்பட்டது. அடுத்தது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை பொறுத்த வரைக்கும் 2024 1561 ரேங்க், 2023 1736, லாஸ்ட் இயர் 564 மார்க்ல முடிஞ்சது. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது 3100 3000 நம்மளுடைய கான்செப்ட் 2 டைம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல எடுத்திருக்கோம். அப்போ 3100 3400 வரைக்கும் வருதுன்னு வச்சுங்கன்னா 465 அல்லது 460. அப்போ 465 மேல இருந்தாலும் 460 மேல இருந்தாலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ரவுண்ட் 1ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1609 ரேங்க் அப்படிங்கிறது 2024. 2023 1790. இது பாருங்க ஆல்மோஸ்ட் நியர்பை தான் இருக்கு. அப்போ இதை 2 டைம்ஸ் பார்க்கும்போது 3200 3500 ரேங்க் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 562 மார்க் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 464 459. அப்போ 100 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் கோட்டால 100 மார்க் குறையும் போது மேனேஜ்மெண்ட் கோட்டாலே 100 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டா 570 அப்படிங்கிறது 470 பிசிக்கு வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த வருஷம் தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல 464 மேல எடுத்திருந்தாலும் அல்லது 459 மேல எடுத்திருந்தாலும் தாகூர் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது எல்லாமே குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா விரும்புறாங்களா, இல்லை ரிப்பீட் போறாங்களா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போறாங்களா பொறுத்து மாறுபடுது. அதுக்கடுத்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் திருச்செங்கோடுல இருக்கிற கல்லூரி 2024 1997 ரேங்கும், 2023 2400 ரேங்க். அப்போ லாஸ்ட் இயர் 548 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. அப்போ 3500 3900 வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் 1.8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் மார்க் குறைவான இந்த ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறதுனால இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வேற மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3500 3900 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 459 453 மார்க் மேல எடுத்திருந்தான் 459 மேல எடுத்திருந்தாலும் கிடைக்கலாம். ஒரு சில வேலை 453 எடுத்திருந்தாலும் அதுக்கு மேல இருந்தாலும் நமக்கு விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 3900 ரேங்க்குள்ள இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் அடுத்த ரவுண்ட்ல இந்த ரேங்க் கண்டிப்பா கிடைச்சுதான் தீருங்க. எல்லாருமே எடுத்துட்டு சேர மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 5 மார்க் 10 மார்க் வரைக்கும் அடுத்தடுத்த ரவுண்ட்ல குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் மார்க். அப்போ சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஒசூரை பொறுத்த வரைக்கும் 2040 அப்படிங்கிறது 2024, 2400 அப்படிங்கிறது 23, லாஸ்ட் இயர் 547. அப்போ 3600 4000 ரேங்க் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற 457 ஒரு 90 மார்க் கண்டிப்பா நமக்கு
பாருங்க 547ங்கிறது 457, 90 மார்க் வரைக்கும் நமக்கு 100 மார்க் வரைக்கும் குறையலாம். ஸோ 457 இருந்து 451, அப்போ 100 மார்க்கோ அல்லது 90 மார்க் குறைஞ்சாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் மாறுதல் இருக்குங்க. அடுத்து நந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2024 1200, 2023 2700 முதல் ஆரம்பிச்ச வருஷத்தினால அப்போ நம்ம 3900 இருந்து 4400. சார் நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கனால இதை 2 டைம்ஸ் எடுத்திருக்கோம். 542 மார்க் க்ளோஸ் ஆச்சு. இப்போ 453 இருந்து 445 மார்க், அப்போ 100 மார்க் வரைக்கும் 90 மார்க் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. 453 டு 445, அப்போ 453 மார்க் எடுத்திருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 445க்கு மேல பார்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே இல்லாவிட்டாலும் அடுத்த ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர்ல இருக்கிறது, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிற வரது 2001 ரேங்க் அப்படிங்கிறது 2024, 2007 ரேங்க் அப்படிங்கிறது 2023, 548 லாஸ்ட் இயர் மார்க். அப்போ 4000 ரேங்க் வரைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் இருக்கு. 4000 ரேங்க் அப்படிங்கிறது 453 டு 451, அப்போ 451 மார்க் மேல எடுத்திருந்தாலும் 453 மார்க் மேல எடுத்திருந்தாலும் நமக்கு தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர்ல டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிற கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிக்கும் இருக்கும், ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல 2021 ரேங்க் கிடைச்சிருக்கு. 2023 2330, அப்போ லாஸ்ட் இயர் 546. இந்த வருஷம் ஒரு 4000 ரேங்க் நம்ம எடுத்துக்கிறோம். 4000 டு 4300 அப்படிங்கிறது 451 இருந்து 447, அப்போ 100 மார்க் வரைக்கும் நமக்கு குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ 90 மார்க் குறையலாம் அல்லது 100 மார்க் வரைக்கும் கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டிருக்காங்க, எல்லாருமே கண்டிப்பா வரக்கான வாய்ப்புகள் இருக்காது, குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். இந்திரா மெடிக்கல் காலேஜ் அடுத்தது பாத்தீங்கன்னா 2376 அப்படிங்கிறது 2024, 2569, 2023 ரேங்க் அப்படிங்கிறது 537 மார்க் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரேங்க் அப்படிங்கிறது 4100 இருந்து 4600 வரைக்குங்க. ஸோ 4100 இருந்து 4600 அப்படிங்கிறது 450க்கு மேல எடுத்திருந்தாலோ அல்லது 442க்கு மேல எடுத்திருந்தாலோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ 442க்கு மேல 450க்கு மேல கண்டிப்பா கிடைச்சிடும். 442க்கு மேலேயும் எடுத்திருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ரவுண்ட்ல வேகன்சிஸ் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லாருமே சேர்ந்துறது கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்து மார்க் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 535 முடிஞ்சது. இந்த வருஷம் 4200 டு 4800 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2400 ரேங்க் போன வருஷம். இப்போ 4800 ரேங்க் எடுத்துட்டா கூட 448 இருந்து 440 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பாருங்க 535 435, அப்போ 100 மார்க் 95 மார்க் குறையுங்க. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டால 100 மார்க் குறையுது, மேனேஜ்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் 110 மார்க் குறையுது. அப்படிங்கிறப்போ ஒரு 100 மார்க் அல்லது 90 மார்க் வரைக்கும் நம்ம குறைக்க வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல 448 மார்க் மேல இருந்தாலோ அல்லது 440 மார்க் மேல இருந்தாலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 448க்கு மேல கண்டிப்பா கிடைச்சிடும். 440க்கு மேல டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் மாறுபடுங்க. சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கு சீட் கொடுத்தாங்க, ஈவன் அது மைனாரிட்டி இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஸோ 2785 ரேங்க், 2457 ரேங்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் 4900 டு 5500 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது 439 டு 431, இங்க பாருங்க 524 424, அப்போ ஒரு 90 மார்க் வரைக்கும் குறைஞ்சா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 431க்கு மேல இருந்தா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். 439க்கு மேலேயும் சீனிவாசால கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடங்கள் கொடுத்தாங்க லாஸ்ட் இயர், அதுக்கு வந்து நிமிஷம் கொடுக்கல. அப்போ 518 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. 5200 டு 5800 நம்ம எடுத்துக்கிட்டா கூட 435 அல்லது 427க்கு மேல 435க்கு மேல கிடைக்கலாம் அல்லது 427க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 100 மார்க் வரைக்கும் நமக்கு 90 மார்க் பாருங்க 520 420 90 மார்க் 85 மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸ் பெரம்பலூர்ல பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கல்லூரி 2937 ரேங்க் லாஸ்ட் இயர் முடிஞ்சது. 2023 ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுக்கல, 519 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. அப்போ 5200 டு 5800 அப்படிங்கிறது 435 டு 427ங்க. அப்போ இந்த வருஷம் ரவுண்ட் 1ல பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 427 மார்க் மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 435க்கு மேல இருந்தாலும் கிடைக்கலாம். ஒரு உத்தேசமான ஒரு பதிவுங்க. இவ்வளவு வரைக்கும் கிடைக்குமா சார்? எல்லாருமே கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, கண்டிப்பா எப்படி கிடைக்கும் நம்புறீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்ம நீட் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. டபுள் த டைம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது நீங்க கவர்மெண்ட் கோட்டா ரேஞ்சில் நீங்க அப்ளிகேஷன் கவுண்ட் எடுத்து பாருங்க. கடைசி அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா கூட 15000 அப்ளிகேஷன் அதிகமாக போட்டிருக்காங்க, 16000 அப்ளிகேஷன் அதிகமாக போட்டிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக 2 டைம்ஸ் வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரவுண்ட் 1ல கட் ஆஃப் அப்படியே நின்றுமா சார்? அதுக்கப்புறம் வரவே வராதானா? சீட் அதே தான் இருக்குங்க, ஆனால் கண்டிப்பாக ரவுண்ட் 2க்கு இடங்கள் வரும். அடுத்து இன்னுமே மார்க் குறையும். ஏன் குறையும் சார்? என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிற இந்த வருஷம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 600 இடங்கள் இருந்து இந்த வருஷம் 600 இடங்கள் இருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் 350 கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 350 இடங்களும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 75 இடங்கள் வந்ததுங்க. 425 இடங்கள் என்ஆர்ஐ லேப்ஸில் வந்தது. அப்போ ஒருவேளை என்ஆர்ஐ லேப்ஸ் இந்த வருஷம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்றினாங்கன்னா 1000 இடங்கள் வரைக்கும் நமக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் டோட்டலாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இன்னுமே ரேங்க் குறையும். ரவுண்ட் 2ல் கண்டிப்பாக ரேங்க் குறையும். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான அனலைசிஸ் தான். இருந்தாலும் நம்ம அனலைசிஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எல்லா ஸ்டேஜ்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் டபுள் த டைம் இருக்கு. அது நீட் ரிசல்ட் முன்னாடியே நமக்கு கால்ஃபர் பண்ணதுனால அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ லாஸ்ட் இயர் ரேங்க் விட 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது 100 மார்க்கும் 90 மார்க்கு குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 90 மார்க் 100 மார்க் குறையுது, கவர்மெண்ட் காலேஜில் 110 மார்க் குறையுது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஒரு 90 மார்க் 100 மார்க் வரைக்கும் குறையும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ரவுண்ட் 2க்கு மேலும் இடங்கள் எப்படி வரும்னா என்ஆர்ஐ லேப்ஸில் வரும். இதில் எடுத்துட்டு சேர மாட்டாங்க, ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. காலேஜில் போன ஒரு 21 லட்சம் கட்டணும், 23 லட்சம் கட்டணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா இந்த கஷ்டமான சூழ்நிலையும் வரும். அப்போ இடங்கள் மீண்டும் செகண்ட் ரவுண்டில் சேர மாட்டாங்க. இப்படி தான் ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ல் இடங்கள் வரும், ரவுண்ட் 3ல் வரும், ஸ்டே ரவுண்டு வரைக்கும் இடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இடம் புதுசாக உருவாகிறது கிடையாது. கல்லூரி எடுத்துட்டு சேர முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால மீண்டும் மீண்டும் வேக்கன்சி வரும். அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் இன்னுமே 20 மார்க் வரை குறையிற வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 400 மார்க்கு 410 மார்க்கு மேலே எடுத்தால் கூட மேனேஜ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷன். இது மாறுபடலாம். கண்டிப்பாக லாஸ்ட் இயரை விட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நமக்கு 100 மார்க் கிடைக்குங்க, குறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் 515 மார்க் கூட ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருக்கு. தேர்ட் ரவுண்டெல்லாம் 500 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மேபி 400க்கு மேலே எடுத்தால் கண்டிப்பாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்ஆர்ஐ லேப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சீட் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். மீண்டும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அனலைசிஸ் அப்படிங்கிறது 3 விதமான அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அது அப்ளிகேஷன் அதிகமாக போட்டிருக்காங்க, என்ன காரணத்தினால அதிகமாக அப்ளிகேஷன் போட்டாங்க, அடுத்தது ரேங்க் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயர் மார்க்கை கம்பேர் பண்ணுறோம், 100 மார்க் 90 மார்க் வரை குறையும் அப்படிங்கிறோம். ஸோ இந்த அனலைசிஸ் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.